கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதம் 147 5ஆம் வசனம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி விஞ்ஞானி ஒருவர் நம் நாட்டு ஆராய்ச்சிகளை பற்றி கூறினார். நம்முடைய நாட்டின் பல்வேறு இடங்களில் விண்வெளி ஆராய்ச்சி செய்ய தேவையான உபகரணங்கள் உருவாக்கப்பட்டு வேறு நாட்டின் உதவி இல்லாமல் விண்கலங்கள் விண்ணில் செலுத்தப்படுகிறது. இது நம் நாட்டிற்கு பெருமை. இன்று ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு கொண்டு நவீன கருவிகள் உதவியுடன் விண்வெளியில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனாலும் அவர்களின் அறிவு கெட்ட பல ஆண்டுகள் பணம் விரயமாக்கப்படுகிறது. சில நேரங்களில் வெற்றியும் பல நேரங்களில் தோல்வியும் கிடைக்கிறது. ஆனால் தங்கள் நாட்டை சார்ந்தவர்கள்தான் அறிவாளிகள் என நிரூபிக்க தொடர்ந்து பல கோடிகள் செலவாகிக் கொண்டேதான் இருக்கிறது. ஒரு மனிதனின் அறிவு மூலம் எல்லாவற்றையும் அறிய முடியவில்லை, எல்லா துறையிலும் ஜொலிக்க முடிவதில்லை. ஆனால் ஆண்டவரோ பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது என தாவீது குறிப்பிடுகிறார். சங்கீதம் 104:24 கர்த்தர் தம்முடைய கிரியைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர் என தாவீது குறிப்பிடுகிறார். நம்முடைய நினைவுகளை கூட தூரத்தில் இருந்தே அறியும் தன்மை கொண்டவர் கர்த்தர். இப்படி நம் நினைவுகளை அறிவதால் சாந்த குணமுள்ள மனிதனை உயர்த்துகிறார், துன்மார்க்கனை தரை மட்டும் தாழ்த்துகிறார். எனவே தான் தாவீது ஆண்டவரின் அறிவை எண்ணி எவ்வளவு சரியாக மனிதர்களின் செய்கைக்கு தக்க செயல்படுகிறார் என வியக்கிறார். ஆம் என கண்பானவர்களே, நாம் கர்த்தரின் அறிவு அளவில்லாதது. மனிதனின் அறிவுக்கு ஒரு எல்லை உண்டு, அவனுக்கும் ஒரு ஆயுட்காலம் உண்டு. ஆனால் தேவன் என்றும் இருப்பவர். அவரின் படைப்புகள் ஒவ்வொன்றும் ஞானமாய் படைக்கப்பட்டவைகள். அவரின் அறிவுக்கு அளவுகோல் இல்லை. அவரின் படைப்புகளை நாம் இன்றும் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. அறிவில் சிறந்த இயேசுவின் ஞானத்தை கேட்போம். கேட்டால் கொடுக்கிற கர்த்தரிடமிருந்து நம்முடைய வாழ்வில் வளம் பெறுவோம். நாம் யாவரும் மகிழ்ந்திருப்போம். ஜெபம் செய்வோம். எல்லாவற்றையும் ஞானமாய் படைத்த எங்கள் தேவனே, நாங்கள் ஞானமாய் நடக்க உம்முடைய கிருபையை எங்களுக்கு தாருங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளெஸ் யூ.